ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிக்கன் சுக்கா மசாலா தான் பண்ண போகிறேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1½ ஸ்பூன், கரம் மசாலா 1½ ஸ்பூன், அப்புறம் சிக்கன் 65 மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நான் வச்சுருக்கிற கரண்டியில் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சூடாயிடுச்சு எண்ணெய். 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும். மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியாகவே போடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் இப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி மசிய வந்துடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். தக்காளிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் கொஞ்சம் வதங்கட்டும் சிக்கன்னு. பாருங்கள், இதில் விட்ட தண்ணி கொஞ்சம் அதிலே ட்ரை ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து மசாலாவும் தண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. இதுக்கு மேலே மசாலா எதுவும் இல்லை. பாருங்கள், நல்லா கொஞ்சம் வறுத்து விடுங்க. இந்த மசாலாவும் கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு நல்லாவே. பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லாவே எண்ணெய் வெளியில் வர மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வேக வைக்கிறதுக்காக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் எடுக்கிற சிக்கனை பொறுத்து, நீங்கள் வேகிற அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் சிக்கன்னு. பாருங்கள், இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா பாருங்கள் எப்படி ஒட்டி வந்திருக்கு சிக்கனுக்கு. உங்களுக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ட்ரை பண்ணி கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இது ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மேலே. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மசாலா தீயாத மாதிரி, மசாலா அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் இதுக்கு வெங்காயமே யூஸ் பண்ணலை. வெங்காயம் போடாமல் செய்யுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிட்டேன் நான். மசாலா பாருங்கள் எல்லாமே ஒட்டி வந்திருக்கு. பாருங்கள் எப்படி ஒட்டி வந்திருக்கு நல்லா. பாருங்கள், நல்லா அடியில் வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து விட்டு மசாலா கிளறி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து